அந்த ஒரு பாசி. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் ஒஃபிஷியல். அவங்க வந்து வினிதா ஒஃபிஷியல். இது ஒன்றும் இல்லைங்க, ஷூட் பண்ணும்போ காலை கையெல்லாம் அறுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ஷூட் பிளேஸ்க்காக வந்திருக்கோம். ஷூட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ கை ஃபுல்லாக தொலி பிஞ்சிடுச்சு. எனக்கு வீடியோ எடுத்து தொலி எல்லாம் வெளியில வந்துருச்சு. அவளுக்கு ரத்தமே வந்துருச்சு. காலில் எனக்கு ரத்தம். அவளுக்கு காணும். நான் இது வெயில் உண்டு அங்கே காணத்தில்ல. ஸோ நிறைய அட்ராசிட்டிஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ அதை வீடியோவாக நான் அப்லோட் பண்ண போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. என்ன கொடுமைனா நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நிறைய பேர் அங்கிட்டு இங்கிட்டு அப்படிலாம் கத்திட்டு போகிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு ஹார்ன் அடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு மீனிங் என்னடா? ஹார்ன் அடிச்சு பாருங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, அதெல்லாம் தாங்கிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஸோ அந்த இதுதான். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரீல்ஸாக வரும் இன்ஸ்டாவில், அதையும் நீங்கள் பாருங்கள். ஆமாம். ஸோ எங்களோட முக்கியமான ஒன்று சொன்னப்போ நான் இங்கே நடக்கும். ஸோ வா. ஸோ இந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல, அதனால இங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு இருக்காளே, இதை சாப்பிடலாம் காய்ஸ். இது பாருங்க, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டுல தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களால உயிர் வாழ முடியும். கேட்டிங்களா சவுண்டு? வெளியில வந்து கத்திட்டு போறாங்க. ஊன்னு பயமா இருக்கு கொஞ்சம். நீங்க இது அப்படியே நான் அப்படி சுத்தி காமிக்கிற இடத்த எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதெல்லாம் சினிமால தான் நீங்க பார்த்துருப்பீங்க, மேபி பார்த்துருக்கலாம். இவ ஒருத்தி டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. இவ்வளோ ஒரு ட்ரைபாட் அடிச்சு மாட்டிக்கே கரெக்டா இருக்கும். நல்லாதான் இருக்கும். சரி ஓகே, அப்படியே நான் வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்க. ஒருத்தி டான்ஸ் ஆடிட்டே இருப்பா, கண்டுக்காதீங்க. பாட்டு போடாமலே ஒரு டான்ஸை பார்த்துக்கோங்க. எந்த இது சின்ன குழந்தைங்க மாதிரினா எல்லா அனைத்து இதுவும் இங்கே கிடைக்கப்படுமா? மதி வேண்டாம் விடு. சரி, ரெடி பண்றோம் ட்ரைபாட். இனிமே எங்க சேனல்ல நல்ல ஓன் கண்டென்ட்லாம் வரும். ஐயோ, என் காலில் எந்திரம் அகத்துக்கு ஏறணும் கேட்டா. வேற யாரு? நான் தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, எங்கள் 2 பேருக்கும் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா அனுப்பிவிடுங்க, நாங்கள் பண்ணுறோம். பண்ணக்கூடிய ஆள் தான். பண்ணுவேன். ஆரோடு கூட கொள்ளலாம். ஆரோடு ஈரோடு எல்லா ரோடும் நல்லா தான் இருக்கும். நீனக்கு எந்த ஹைட்டுன்னு கண்டா அது எங்கே நினைக்கணும்? நீ தாழ நிற்கணும், நான் தாழ நிற்க, நீ மேலே நிற்கணும். கண்டிப்பா கண்டா ஒரு சைடு சரிஞ்சிட்டு நிற்கணும். ஐயோ வேண்டாம். சரி வேண்டாம், ஸ்ரீக்கு வேண்டாமாப்பா. வேணாம், ஸ்ரீக்கு வேணாம்னா எனக்கும் வேணாம், ஸ்ரீக்கு வேணா எனக்கும் வேணாம். கொரியன் ஸ்டைலாக இருக்கா அந்த ட்ரெஸ்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், அசிங்கமாக கமெண்ட் பண்ணுங்க. என் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா கமெண்ட் பண்ணுங்க. இது அது எதுக்கு தெரியுமா சொல்றா? பிளவுஸ் என்னோடது, சாரி அவளது. பிளவுஸ் சட்டை அவளோடதான், சாரி என்னோடது. இதை கைட்டி கொடுத்துட்டு போயிடு. சரி ரெடி பேபி. ஒன்று தான் குறைச்சது, நானே ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால கால் வெளியும் அண்ணன் தான் என் கால் அமுக்கிட்டு இருந்தோம். நீனே പറഞ്ഞു முடிக்கணும்.
ஸோ வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பிளேஸ் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்குல்ல, ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் வெளில ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நானுமே வினிதாவுமே ஃபர்ஸ்ட் வெளியில் வந்து இது மாதிரி ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே வ்ளாகாக போடலான்னு சொல்லிட்டு தான் இதை அப்படியே நான் எடுத்திருக்கேன். பல டேக்கு போச்சுங்க, விழுந்து வாரி கையில் காலில் எல்லாமே ரத்தம் வந்து ஒரே முள். ஸோ அங்கே யார் என்ன எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இப்படியே எடுத்துட்டோம் ஷூட்டு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக போகணும், ஒரு கண்டென்ட் பேஸ் எடுத்தோம். அதை நீங்கள் ஆல்ரெடி வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியில் பார்த்துருப்பீங்க. கால் கை வளையல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேக் எடுத்தோம். இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி என்னோடய இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் என்னோடய இன்ஸ்டா ஐடியை போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸ்ரீஜா நாயர் ஆஃப். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணால் உங்களுக்கு இதில் இன்புட் வந்து உங்களுக்கு வரும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பண்ணலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கும். வெளியில் போகிறது எல்லாமே வந்து நாங்கள் ஷூட்டுக்கோ இல்லை ப்ரொமோஷன்ஸ்க்கோ போகிறது எல்லாத்தையும் வந்து ஜாலியாக ஒரு வீடியோ மாதிரி பண்ணலாம். வினிதா கூட இருக்கப்போ சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். காமெடி பண்ணிகிட்டே இருப்பாள், சிரிச்சிட்டே இருப்பேன், விழுந்து சிரிச்சிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் 2 பேரும் ஜாலியாக வந்து வீடியோ வந்து இனிமேல் அப்லோட் பண்ணலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கேன். எப்படி இருக்குன்னு இந்த இடம் பாருங்கள், ப்ளேஸ் செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இந்த ஒரு மூங்கில் காடு மாதிரி. இப்போ தான் அந்த சாங்கே மைண்டில் வருது, மூங்கில் காடுகள்னு சொல்லிட்டு. எனக்கு யோசனையே இல்லை. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிப்பாக தான் எடுத்து நாங்கள் இது பண்ணியிருந்தோம். அவ்வளோ நிறைய காமெடி பண்ணியிருந்தோம், அந்த கண்டென்ட் வீடியோலாம் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இங்கே எல்லாமே அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜாலியாக இருந்தது, ஜாலியாக என்ஜாய் பண்ண, ஒரே காமெடி பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எல்லாேருக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஷூட்ஸ் வீடியோஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, வெளியில் ரோடு மேலெலாம் ஓடிலாம் நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். அது அடுத்தது வரும் பாருங்கள். இது இப்படி ஓடும்போது தான் வந்து கால் வந்து இடிச்சிக்கிச்சு. இதுதான் மெயின் ரோட்டில் எல்லோரும் பார்த்துட்டே போகிறாங்க வராங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இவன் பயப்படவே மாட்டான், பண்ணுன்னு சொல்லுவான். நான் தான் கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அதான் நிறைய பைக்கு எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, ஷூட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு கவனம் போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி கண்டென்ட் நிறைய வரும், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பேக்கப் ஆகிட்டோம். இது பாருங்கள், எல்லாமே பேக்கப் ஆகிட்டு ஷூட் முடிஞ்சிச்சு. ஸோ கிளம்புறோம், வாங்க. டாடா, பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது இந்த கண்டென்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் வினிதாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினிதாவோட பேஜ் வந்து வினிதா ஒஃபிஷியல். அண்ட் இன்ஸ்டாலேயும் இதோட வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ அதையும் பாருங்கள். என்னோட இன்ஸ்டா இது வந்து ஸ்ரீஜா நாயர் ஒஃபிஷியல், வினிதா ஒஃபிஷியல். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீஜா நாயர். Bye. கதவு போட்டு